கொண்டாடுகின்றோம். இறைவன் தாமே தனது திட்டப்படி இயேசு, மரியாள், யோசேப்பு ஆகிய மூவரையும் தேர்ந்தெடுத்து ஏற்படுத்திய குடும்பத்தையே திரு அவை நம் அனைவருக்கும் திரு குடும்பமாக தந்துள்ளது. மரியன்னையின் குடும்ப ஆன்மீகமும் பிறரன்பும் புனித யோசேப்பின் கடின உழைப்போடும் நீதிமானுக்குரிய பண்போடும் இணைந்து செயல்பட்டு இயேசுவை உலகின் மீட்பராக உருவாக்க உதவியது. தற்கால நவீன சூழலில் வாழும் குடும்பங்கள் பேராசை, பணம், போதை, சுரண்டல் போன்ற அன்பின் தெரிவுகளை விடுத்து ஆன்மீகம், அமைதி, பிறரன்பு, நீதி போன்ற திரு குடும்பத்தின் வாழ்வையும் வழிகளையும் கடைபிடிக்க இறைவனின் அருள் அனைத்து குடும்பங்களையும் நிறைக்க வேண்டி இப்படியும் மன்றாடுவோம். அத்தோடு உலகின் மீட்பராகிய இயேசு பிறப்பின் 2025ஆம் ஆண்டு ஜூபிலி விழாவை நம்பிக்கையின் திருப்பயணிகளாக கடந்த திருக்குடும்ப விழாவில் ஆரம்பித்து இன்றைய திருக்குடும்ப விழாவில் நாம் நிறைவு செய்கின்றோம். இன்றைய தினம் நமது மறைமாவட்ட ஆயர்கள் ஜாழ் மரியன்னை பேராலயத்தில் விசேட திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார். ஜாழ் மறை மாவட்டத்தின் அனைத்து பங்குகளுக்கும் பயணம் செய்த புனித ஜூபிலி சிலுவை இன்று ஜாழ் மரியன்னை பேராலயத்தில் ஆயர் அவர்களால் நிரந்தரமாக நிறுவப்பட்டு ஜூபிலி புனித வாசல் மூடப்பட இருக்கின்றது. இவ்விசேட நிகழ்வை நாமும் நம் பங்கில் நினைவு கூறுவோம். எனவே சகோதர சகோதரிகளே, ஜூபிலி ஆண்டு முழுவதும் யாத்திரைத்தல பயணங்கள், ஜூபிலி சிலுவை தரிசிப்பு ஆகிய ஆன்மீக செயற்பாடுகளால் எல்லா குடும்பங்களும் பரிபூரண பலன்களை பெற வழிநடத்திய இறைவனுக்கு இத்திருக்குடும்ப விழாவில் நன்றி கூறி நாம் பெற்ற ஜூபிலி ஆண்டின் உரை அனுபவங்கள் என்றும் நம் வாழ்வில் நின்று நிலை பெற இறைத்துணை வேண்டி தொடரும் பலியில் இணைந்து மன்றாடுவோம். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஒரு கணம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை காத்திருக்கிறார். புதிய வாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு அவருடைய துணையை கண்டளிப்போம். நம்முடைய குடும்பங்களை, கணவனை, மனைவியை, பெற்றோரை, பிள்ளைகளை இந்த வேளையிலே நம்முடைய இதயத்திலே இணைப்போம். அவர்களை இந்த கல்வாரி பீடத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய அருள்மாரியை பெறவும் அதில் நினைவும் ஆண்டவர்களுடைய குடும்பங்களாக மாறவும் பிள்ளைகள் ஞானத்திலே வளரவும் அவர்கள் பெற்றுக்கொண்டாடுவோம். இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் கொடுக்கும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் சகோதரிகளே,
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குகிறவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிறவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் விருப்பம் வைத்திருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவிழமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 2 தொடக்கம் 7, 12 தொடக்கம் 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்களுக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் தொழில் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை புகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுவை பாடலுக்கு உங்கள் பதவியாக ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர்.
இரண்டாம் வாசகம் ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருப்பத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனம் 12 தொடக்கம் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு செயல், பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருக்கும். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களை நெருப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலில் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்கு நிறைவாக கூறிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையார் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களை உங்கள் கணவருக்கு நீங்கள் படித்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகுக்கும். திருமணமான ஆண்களை உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கும் இதுவே தகும். பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் கூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனங்கலந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நிறைப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார்.
யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கல்லேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, முதலிலே உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற இயேசு பாலனுடைய ஜூபிலி பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் பராமரிப்பும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை என்று வழமையாகவே திருவழிபாட்டினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையாக, அதாவது ஒரு ஆண்டினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே திருகவையானது குடும்பங்களை எல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நமக்கு எல்லோருக்கும் முன்னுதாரணமாக ஒரு குடும்பத்தை நிலை நிறுத்துகிறது. எனவே சூசையும் மரியாவும் இயேசு பாலனை எவ்வாறு தங்களுடைய குடும்பத்திலே அரவணைத்து அவருக்கு குடும்ப பாசம், உறவு, தெய்வ பயம், ஞானம், அறிவு என்பவற்றை எவ்வாறு வழங்கினார்களோ, அது மாத்திரமல்லாமல் சபத்திலும் மௌனத்திலும் தாழ்ச்சியிலும் ஒருவருக்கு ஒருவர் எவ்வாறு விட்டுக் கொடுத்து வாழ்ந்தார்களோ, அவ்வாறு நம்முடைய குடும்பங்களும் ஆண்டவர் முன்னிலையிலே வாழ வேண்டும் என்று திரு அவை ஒரு ஆண்டினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையை பாருங்கள். நான் சொல்றது 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நமக்கு நன்றியின் நாட்கள். ஏனென்று சொன்னால், கடந்த இந்த ஆண்டு முழுவதும் 2025 ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். ஆன்மீக ரீதியாக, உடலுள்ள ரீதியாக, வர்த்தகம், கல்வி, தொழில்துறைகள், இன்னுமாக பல விடயங்கள் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நன்றி சொல்ல வேண்டிய நாட்கள். எனவே நன்றி சொல்லுங்கள். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை திருகவையானது அர்ப்பணிக்கிறது. இன்றைய நாளிலே நீங்களும் நானும் தியானிக்க விரும்புவது என்ன? நாம் வளமையாகவே திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக கொள்வோம். இயேசு சூசை வாழ்ந்த அந்த குடும்பத்திலே இருந்த பண்புகளை முன்மாதிரியாக கொள்வோம் என்று சொல்லிவிட்டு நாம் அப்படியே அகன்று விடுவோம். எதையுமே கடைபிடிப்பதில்லை. நாம் கடைபிடித்தால் நம்முடைய குடும்பங்கள் இன்று சீரழியாது. நம்முடைய குடும்பங்கள் இன்று தெருவிலே மற்றவர்களால் விமர்சிக்கப்படாது. நம்முடைய குடும்பங்களிலே தேவையற்ற சலனம், சஞ்சலம், கேள்வி, போராட்டம் ஏற்படாது. தேவையற்ற அனாவசியமான சண்டை சச்சரவுகள் நம்முடைய குடும்பத்திலே
உருவாகாது. ஆனால் இன்று நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பத்தினுடைய ஒரு பண்பையும் வாழுகிறதா என்றால் அது கேள்விக்குறிதான் பிரியமான. எனவே இன்றைய நாளிலே நாம் திருக்குடும்பத்தை ஒரு தெருக்குடும்பம் என்று தியானிப்பது பொருத்தமானது என்று நினைக்கிறேன். நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பமா தெருக்குடும்பமா? இன்றைக்கு நீங்க கேட்கிற விஷயம் இல்லை. எத்தனையோ தரம் கேட்டிருப்பீங்க. வறுமையாகவே மறைவிலைகளிலே விசேடமாக நம்முடைய ஆலய திருவிழாவுக்கான மறைவிலைகளிலே இந்த கருத்துக்கள் எப்படியாவது வெளிவந்திருக்கும். திருக்குடும்பமா தெருக்குடும்பமா என்கின்ற கேள்விகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருக்குடும்பம் ஒரு தெருக்குடும்பம், திருக்குடும்பம் ஒரு தெருக்குடும்பம். எனவே இந்த தெருக்குடும்பமாக இருந்த இந்த விடயத்தில் இருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்வது என்று அறிந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள்ளே அருமையானவர்களே, ஒத்தமை நற்செய்திகளை எடுத்து பார்க்கிற பொழுது மார்க்கு நற்செய்தியிலே இயேசுவினுடைய பாரத்துவ பருவத்திற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய பாரத்துவ பருவத்தை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. திருமுழுக்கு யோவானை அறிமுகப்படுத்துகிறார். அதன் பின் இயேசுவினுடைய பகிரங்க பணி ஆரம்பமாகிறது. மத்தேயு நற்செய்தியாளர் நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் சொன்னேன், இயேசு பாலனுடைய பிறப்பை ஒரு த்ரில்லாக பயங்கரவாதத்துக்குள்ளே நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக அவர் இயேசுவினுடைய பிறப்புகளை காட்டுகிறார். கனவில் சூசையப்பருக்கு சொல்லப்படுகிறது. அதன் பின் எல்லாமே கனவிலேதான் எச்சரிக்கப்பட்டு கொலை மிரட்டல்களுக்கு மத்தியில் அலைந்து திரிந்த அனுபவங்களை புனித மத்தேயு நற்செய்தியாளர் கோடிட்டு காட்டுகிறார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பிறப்பை மங்கள வார்த்தையிலே இருந்து அற்புதமாக ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாகவும் அது கடவுளுடைய திருவிழத்திற்கு அமைவாக நிகழ்ந்து முடிகிறது என்று ஒரு இன்பமான அனுபவமாக இயேசு பிறப்பு நிகழ்ச்சிகளை தருகிறார். இந்த இயேசு பிறப்பு நிகழ்ச்சிகளை தருகின்ற இந்த இரண்டு நற்செய்தியாளர்களாக மத்தேயு லூக்கா நற்செய்திகளிலே இருந்து இயேசு தான் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பிய அந்த மரியாவும் சூசையும் அமைத்துக் கொண்ட இந்த குடும்பம் எப்படியாக கடவுள் திருமநிலையில் விளங்கியது என்பதை தியானிப்பது பொருத்தமானது. பிரியமானவர்களே, இந்த குடும்பம் ஒரு திருக்குடும்பம் ஒரு தெருக்குடும்பம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆரம்பித்தது சங்கடத்திலே. இந்த குடும்பத்தினுடைய பாருங்கள், அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. சங்கடம், கேள்வி, எப்படி இது நிகழும் என்கின்ற பல போராட்டங்களின் மத்தியிலே அவருடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படுகிறது. அந்த நேரத்திலே அவர் ஏற்றுக்கொள்கிறார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, நான் ஆண்டவரின் அடிமை, உம் திருவிழப்படியை நிகழட்டும் என்று சந்தேகம் தீர்க்கப்பட்டதும் பணிந்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். இந்த வேளையிலே அன்னை மரியா அறிவித்திருப்பது தெரியவரவே யோசேப்பு விலக்கிவிட தீர்மானிக்கிறார். இந்த நிலையில் தான் கனவில் காட்சியிலே தோன்றி வானதூதர் சொல்லுவார், மரியாவை ஏற்றுக்கொள்ளும். மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். மரியாவை ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்தில் இருந்து நற்செய்தியிலே நாம் குழந்தை பாலத்துவ பருவத்தை ஆண்டவர் 12 வயதிலே அவருடைய பாலத்துவ பருவம் எருசலேம் தேவாலயத்தில் பாஸ்கா பண்டிகையோடு நிறைவுறுகின்ற வரையிலே மிகவும் ஒரு கொடிய அனுபவமாக இருந்தது. பிரியமானவர்களே, இது லேசான அனுபவமாக இருக்கவில்லை. பாருங்கள், அன்னை மரியா, சூசை இவர்கள் இருவரும் இந்த இயேசு பாலனை பெற்றெடுப்பதற்காக தெரு தெருவாக திரிந்தார்கள், வீடு வீடாக திரிந்தார்கள், நாடு நாடாக திரிந்தார்கள். ஈச்சிலே எங்கே பெற்றெடுத்தார்கள்? இயேசு பாலனை ஒரு மாடனை கொட்டிலே பெற்றெடுத்தார்கள். அவர்களுடைய பயணம், அதிகமான பயணம் தெருவிலே இருந்தது. ரோட்டாக சொன்னார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞானிகள் வருகிறார்கள். ஏரோது அரசனிடம் அந்த விண்மீன் கூட்டிச் செல்லுகிறது. பாதியிலே
ஆனால் ஏரோது சொல்லுகிறார், நீங்கள் போய் வணங்கி விட்டு வந்து சொல்லுங்கள், நானும் போய் வணங்க வேண்டும் என்கிறார். அதன் பின் நமக்கு தெரியும், ஞானிகள் அவரை ஏமாற்றி விட்டார்கள் என்று அறிந்து ஆணை பிறப்பிக்கிறார். யூதேயாவிலே இருக்கக்கூடிய இடங்களிலே இருக்கிற பெத்லகேம் வண்டிய பிரதேசங்களில் எல்லாம் வெட்டி கொலை செய்யுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, மார்கழி மாதம் 28ஆம் தேதி வழமையாக நாங்கள் மாசில்லா குழந்தைகள் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த வருடம் அது ஞாயிற்றுக்கிழமை வந்ததனால் அதை நாங்கள் கொண்டாட மாட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, கொலை மிரட்டல். இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை யோசேப்புக்கு அருளப்படுகிறது, நீ மரியாவையும் சூசையையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடு. இந்த காலத்திலே பிரியமான சகோதர சகோதரிகளே, பலாரியிலே ஏர்போர்ட் இருப்பது போன்ற ஏர்போர்ட் இருக்கவில்லை, அல்லது இங்கே நாம் வைத்திருப்பது போன்று நல்ல வாகனங்கள் இருக்கவில்லை. கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ என்றதும் பறந்து போவதற்கு பிரியமானவர்கள் இருந்தது ஒரே ஒரு பாதை பயணம், வீதி பயணம், காலடிகளை பயன்படுத்திய பயணம், நடை பயணம். எனவே எகிப்து வரை நடையாக நடந்து வீதி வீதியாக அலைந்து போன குடும்பம் தான் சூசையும் மரியாவும் இருந்த குடும்பம். மீண்டும் அங்கே இருக்கிற பொழுது ஏரோது இறந்து விட்டார் என்று கனவிலே மீண்டும் எச்சரிக்கப்படுகிறார். இன்றைய நற்செய்தியில் மாத்திரம் 3 தடவைகள் கனவில் எச்சரிக்கப்படுகிறார் சூசையப்பர். பிரியமானவர்களே, எனவே எகிப்துக்கு, இங்கே இருந்து எகிப்துக்கு, பெத்லகேமில் இருந்து எகிப்துக்கு இவர்கள் நடையாக வீதி வீதியாக சென்றடைகிறார்கள். அங்கே இருக்கிற பொழுது மீண்டும் கனவில் ஏரோது இறந்து விட்டார் என்று மீண்டும் அங்கிருந்து நடையாக காலடியாக வந்து சேர்கிறார்கள். போய் சேர வேண்டிய இடம் இஸ்ராயேல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். ஆனால் யூதேயாவிலே ஏரோதினுடைய வம்சாவளி அரசாளுகிறது என்று அறிந்து பயந்து எப்படியாவது கடவுளின் மகனாகிய இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிரியமானவர்களே சூசையும் மரியாவும் நாசரேத்திலே சென்று தங்கி இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே மாத்திரமே நாசரேத்திற்கு ஒரு தகுந்த இடம் கிடைக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தெரியாத ஒரு நகர் நாசரேத். ஆனால் இயேசுவினுடைய வருகையினால் அந்த இடம் வளம் பெற்றது, வாழ்வு பெற்றது. பிரியமானவர்களே, அதன் பின் இயேசுவினுடைய காலத்துவ பருவத்தினுடைய இறுதி நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம். 12 வயதிலே இயேசுவை கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அங்கே இயேசு காணாமல் போகிறார். அன்னை மரியா பட்ட வேதனை நமக்கு தெரியும். தெரு தெருவாக, வீதி வீதியாக உறவினர்களிடையும் நண்பர்களிடையும் விசாரித்து அறிந்து கொண்டு அங்கே இயேசுவை காணாததால் மனமுடைந்து தேடி தேடி அலைந்து வீதி வீதியாக தெரிகிறார். திருக்குடும்பம் இந்த குடும்பம். பிரியமானவர்களே, திருக்குடும்பம் ஒரு திருக்குடும்பம். ஆனால் இந்த திருக்குடும்பம் நாம் அறிந்து கொண்டதன்படி திருக்குடும்பமாக இருந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் இயேசு. இயேசுவுக்காகத்தான் திருக்குடும்பமாக இருந்தார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆனால் இன்று நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பத்தை பிரதிபலிக்கவில்லை. திருக்குடும்பம் தெருவிலே இயேசுவுக்காக அலைந்தது போன்று தெரு தெருவாக இயேசுவுக்காக அலைந்த குடும்பம் அல்ல. வருமானத்தை பெருக்க இயேசுவை கொண்டு வந்து புதைத்து விட்டு தெரு தெருவாக தெரிகிற குடும்பம். பசி பட்டினி என்று உழைக்கின்ற காசை விரலுக்கு ஏற்றினால் வீக்கம் என்று சொல்லுவார்கள். கணவனோ யாரோ உழைக்கின்ற பணத்தை ஒழுங்காக செலவு செய்ய தெரியாமல் நாளுக்கு ஒரு கடன் போட்டுக்கொண்டு வட்டி கட்டிக்கொண்டு பிரியோசனம் இல்லாத வாழ்க்கை வாழுகிற குடும்பம். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய அம்மா அப்பாவுடைய குடும்பத்திலே இருந்து நான் எப்பொழுதும் நினைத்துக் கொள்வது ஓரிரு விடயங்கள். அதிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அறிந்த வாழம் மட்டும் கடன் என்று ஒன்றுமே இல்லை. பெரிய கோடீஸ்வர குடும்பம் இல்லை, பேங்கிலே காசு இல்லை, நகை நட்டு என்று இல்லை. ஆனால் வீட்டிலே தெய்வ பயமும் கடவுளுக்குரிய வாழ்க்கையும் மாத்திரம் அமைந்திருந்தது. அப்பா சொல்லுவார் அடிக்கடி, திருமணம் முடிச்ச அந்த நாளிலே
அடுப்பு இன்றைக்கு மட்டும் எரியுது. பூனை அடுப்புக்கு படுக்கையில கடவுள் ஒவ்வொரு நாளும் கண் திறப்பார். இடப்பெயர்வு வந்தது, வேதனை வந்தது, பிள்ளைகளுடைய சீதனம், பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டும், கல்வி, இவையெல்லாம் இருந்த காலத்தில் கூட ஒரு நாள் கடன்பட்டதில்லை. ஆனால் எதையும் சேர்த்து வைக்கவும் இல்லை. கடவுளுடைய மாத்திரம் பங்கிய குடும்பமாக என்னுடைய பெற்றோர்களுடைய குடும்பம் இருந்ததை நான் அனுபவித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் ஏன் தெருவுக்கு வருகிறது? பிள்ளை போதையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரோட்டாக குடித்துக் கொண்டு கணவன் ஒரு புறம், இந்த பக்கத்தால பிள்ளை ஒரு புறம், தெருவாக மனைவி அலைய வேண்டியது. மனைவியினுடைய சந்தேகத்தினால் கணவன் தெருவாக அலைகிறான். தெரு குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறது. இயேசுவுக்காக அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்கள், உங்களுடைய குடும்பங்கள் ஏன் தெருவுக்கு வருகிறது? பசியினாலும் பட்டினியினாலும் உழைத்த பணத்தை ஒழுங்காக பயன்படுத்த முடியாததனால், தேவையில்லாமல் யாருக்கோ தேவையில்லாத ஆடம்பரங்களுக்கு செலவழிப்பதனால் இன்று குடும்பங்கள் வீதிக்கு வருகின்றன. பிரியமானவர்களே, ஆனால் சூசையும் மரியாவும் தெருவாக தெரிந்தார்கள் இயேசுவுக்காக. முதல் வாசகம் குடும்பங்கள் ஆண்டவருக்குரிய குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்று 5 ஆசீர்வாதங்களை தருகிறது. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகளை கேட்டுக் கொள்ளுங்கள். அப்பாவினுடைய வலிமை குறைகிற பொழுது, ஞாபக சக்தி குறைகிற பொழுது, அவரால் ஒன்றும் இயலாமல் படுக்கைக்கு போகிற பொழுது இழிவாக நினைக்காதீர்கள். தந்தையை மேன்மைப்படுத்துவோரை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைப்பார். பிள்ளைகள் மீது அன்னையருக்கு உள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். உன்னுடைய அம்மா வயது போகிற பொழுது அவரிடமிருந்து நீ எதையும் பெறக்கூடாது என்று நினைக்காதே. அன்னையினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அமுதமானவை. அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பது இறைவார்த்தை தருகின்ற பாடம். தந்தையரை மதிப்போர், கேளுங்கள், எல்லோரும் கேளுங்கள். அப்பாவை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்ளுங்கள். முதலாவது. இரண்டாவது, அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போர். மூன்றாவது, தந்தையரை மதிப்பவருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். நாலாவது, தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடூழி வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். பிரியமானவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டியது இதுதான். ஒரு ஆண்டை நிறைவு செய்கிறோம். ஆண்டினுடைய இறுதி நாயகர்கள் இருக்கிறோம். திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு வாழ நமக்கு அழைப்பு தரப்படுகிறது. பிரியமானவர்கள், ஒரு விடயத்தை செய்யுங்கள். இன்றைய நாளிலே குடும்பமாக சேர்ந்து சமைத்து சாப்பிடுங்கள். 7 மணி செய்து பாருங்கள். குடும்பமாக சேர்ந்து கணவன் மனைவி பெற்றோர்களுடைய. நான் கிறிஸ்துமஸுக்கு விட்ட போயிருந்தேன். நான் என்னுடைய அம்மாவுக்கு, அப்பாவுக்கு இயலாது, அம்மாவுக்கு தேங்காய் தடவி கொடுத்து, மரக்கறி வெட்டி கொடுத்து, சேர்ந்து சமைச்சு சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். அதனால நான் தகுதியாக சொல்லுறேன் 7 மணி சொன்னேன். எங்கள் அண்ணாட குடும்பத்தையும் அக்காட குடும்பத்தையும் கூப்பிட்டு கொண்டாங்க, தம்பியோட குடும்பத்தையும் சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்ததால சொல்லுறேன் 7 மணி சொன்னேன். இன்றைக்கு குடும்பமாக மாட்டிறைச்சி வாங்கி, கோழி இறைச்சி வாங்கி, நல்ல சமையல் செய்து குடும்பமாக சேர்ந்திருந்து ஒன்றாக நடுவீட்டில் இருந்து சாப்பிட்டு பாருங்க. அதில் வர சந்தோஷம். உங்களுக்கு பேர் சொந்தத்தை திருப்பி வருது நடக்காதுன்றது தெரியும். அவங்க எல்லாம் திட்டு வேலைக்கு அவங்களுக்கு சொல்றதே விடாங்க. செய்வாங்க. 2வது சேலஞ்ச் உங்களுக்கு வைக்கிறேன். என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி தந்தது, எங்கள் குடும்பத்தில் வளர்க்க வைக்கிறது. இயேசுடைய திரு இருதய சிறுவத்துக்கு முன்னாலே இருந்து இன்றைக்கு 7 மணி சொன்னால் உங்களுடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சொல்லுங்கள். இது 2ஐயும் செய்வீர்களாக இருந்தால் தெரு குடும்பத்தில் இயேசுவுக்காக அழைத்து திரிந்த குடும்பத்தினுடைய பண்புகளை பின்பற்றுவதற்கு அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்பது அடையாளமாகும். அதே போல வருகின்ற 1ஆம் தேதி இரவு பூசையோ அல்லது பகல் பூசையோ முடிந்ததும் குடும்பமாக இயேசுடைய திருச்சிருவத்துக்கு முன்னாலே இருந்து, திருதயத்துக்கு முன்னாலே இருந்து உங்கள் குடும்பத்தை நைவேத்தியம் பண்ணி ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். அப்பொழுது வருகின்ற ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பம்
இயேசுவுக்காக அலைகின்ற ஒரு குடும்பமாக மாற்றினார். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை அவருடைய ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே கத்தோலிக்க திருத்தூதர் வழிபெறும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கின்ற மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். நாமே நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். திருமணம் என்னும் நல்லடையாளத்தின் வழியாக குடும்பங்களை ஏற்படுத்தும் ஆண்டவரே, நீர் முன்மாதிரியாக தந்த சிறு குடும்பத்திற்காக உமக்கு நன்றி கூறும் அதே வேளையில் ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை அலங்கரித்த அழகான ஆன்மீக பண்புகளாகிய பிரமாணிக்கம், பிறரன்பு, கீழ்ப்படிவு, நீதி ஆகியவற்றை எல்லா குடும்பங்களும் என்றுமே கடைபிடித்து உமக்கு பிரமாணிக்கமாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, குடும்பங்களே திரு அவையின் விளை நிலங்களாக உள்ளன என்பதை நாம் அறிகின்றோம். திரு அவையின் நிலையான இருத்தலுக்காகவும் அதன் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காகவும் குடும்பங்களில் இருந்து நீர் தேர்ந்தெடுத்த சிறுநிலை மற்றும் பொதுநிலை பணியாளருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலக சவால்களின் மத்தியில் இவர்கள் ஆற்றும் பணியானது
நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் ஒருமுறை நம்முடைய கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், நம்மோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய உடல் உலகத்திற்காக கொண்டாடுவோம். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், நோய்கள், இன்னுமாக கடவுளை தேட மறுக்கின்ற மனநிலை, மாலையிலே கூடி செபிக்க மறுக்கின்ற மனநிலை, ஒன்றாக உணவருந்த மறுக்கின்ற மனநிலை, இவைகளிலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கொண்டாடுவோம். ஆண்டவரே, உடைய ஆசிரியர்களுக்காக ஜூபிலி ஆண்டை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த ஆண்டினுடைய மகிழ்வை நாங்கள் வருகின்ற ஆண்டிலும் அனுபவிக்க எங்களுக்கு அருள்தார் என்று கொண்டாடுவோம். இவற்றோடு நம்முடைய மனதிலே புதைந்து கிடக்கிற குமுறல்கள், கண்ணீர்கள், போராட்டங்களை ஒப்புக்கொடுப்போம். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு மௌனமாக தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தாங்கள் இருந்த நசரேத்தூரிலே வாழ்ந்த திருக்குடும்பத்தை போல நாங்கள் வாழ இயேசுவுக்காக மாத்திரமே எங்களுடைய குடும்பம் அலைந்து தெரிய ஆண்டவரை எங்களுக்கு அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
படைப்பின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நமது ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை அன்புள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கம்மறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்திற்குரிய மறை நிகழ்வாகி பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவிழமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மையை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். நம்முடைய குடும்பங்கள் மீதும் தூய ஆவியானவருடைய ஆளுகை இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அப்பத்தையும் ரசத்தையும் புனிதப்படுத்துமாறு அவரையே கேட்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்தியமே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்கிற அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உலகங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோங்களாய ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் எல்லா திருநீங்களாகியவரோடும் உமது திருவையின் மேல் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும்
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை அங்கே திருத்தூதர் புனித யோசவாஸ் மது பாதுகாவலர் புனித பேதுரு இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் வந்தென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்றலாம். இயேசுவுக்காகவும் திருகவைக்காகவும் நம்முடைய குடும்பங்கள் பாடுகள் ஏற்கவும் மகிழ்வோடு வாழவும் அருள் வேண்டும் மன்றாடுவோம். விடுதலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. ஆண்டவரே, தீமையிலிருந்து உங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கனிவுடனும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் நாங்கள் பாவத்தில் இருந்த போது விடுதலை பெற்று நாங்கள் கலக்கவும் நிலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தது எங்கள் பாவங்களை பாராமல் உமது நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, இதோ இறைவனின் சம்மரியில் உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. இந்த இயேசுவுக்காகவே சுசையும் மரியாவும் பல பாடுகளேற்று பயணங்கள் செய்து வீதி வீதியாக நாடு நாடாக ஊராக அலைந்து இந்த இயேசுவை தங்கள் வாழ்விலே தக்க வைத்துக் கொண்டார்கள். இன்று நம்மை போஷிக்கவும் நம்மை வழிபடுத்தவும் நமக்கு திடந்தரவும் குடும்ப வாழ்விலே முன்னோக்கி பயணிக்கவும் நம்மை அழைக்கின்ற ஆண்டவர். ஆசீர்வாதம் உள்ளத்திற்கு வருகின்ற ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் நிலத்தில் வந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் உம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென்.
இப்பொழுது ஆலய செயலாளர் அறிவித்து நினைக்கிறார். கபிரியர் அலெக்சாண்டர் மேர் பீட்ரா பிறந்த நாள் நினைவாக பேரன் அன்ஸ்டன் பெல்ஜியத்திலிருந்து ஆலயத்திற்கு ரூபாய் 10,000 நன்கொடை செய்துள்ளார். லண்டன் ஒன்றியத்தினர் சிரமக்கால வீதி துப்புரவு செய்தமைக்காக ரூபாய் 40,000 நன்கொடை செய்துள்ளனர். ரொக்சன் குடும்பத்தினர் மரக்கல்வி மாணவர்களுக்காக ரூபாய் 50,000 நன்கொடை செய்துள்ளனர். செரிண்டன் கடலுணவு வாணிபம் ஊடாக 29/9/2022 தொடக்கம் 17/12/2022 வரையிலான 16,840 ரூபாயும், ஆர்பிகே கடலுணவு வாணிபம் ஊடாக 14/6/2022 தொடக்கம் 11/10/2022 வரையிலான 10,170 ரூபாயும், மொத்த வரவாக 27,010 ரூபாய் நன்கொடை செய்த நல்லுள்ளவர்களுக்கு நன்றி. பெரிய அறிவித்தர்கள் இன்றைய திருப்பதியை திருக்குறளாரை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். என்ற குடும்பங்களாக நசரேத்து குடும்பத்தை போல நாங்கள் ஒருவர் வாழ வேண்டும் என்று அனைவரையாற்றிய தந்தைக்கும் திருப்பதியை கொடுத்த உங்களை தந்தைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கான அறிவித்தர்கள் நள்ளிரவு திருப்பதி நள்ளிரவு 11:30 சரியாக திருப்பதி ஆரம்பமாகும். காலை திருப்பதி 7 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். இன்று திருப்பதி முடிந்ததும் அனைத்து மறைக்கல்வி மாணவர்களும் ஆலயத்திலே அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கான கிறிஸ்துமஸ் கருத்துக்களை இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். இன்று மாலை 6 மணிக்கு கரோல் சத வழிபாடு இம்மாலயத்திலே நடைபெறும். இதனுடைய தன்மை புரியாத நீங்கள் இங்கே வரக்கூடாது. இது முழுக்க ஒரு சப வழிபாடு. ஆகவே சபிக்க விரும்புகின்றவர்கள் மட்டும் இந்த சப வழிபாட்டிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கற்றுக் கொடுக்கிறேன். எனவே இந்த மாலை வழிபாட்டுக்கான இந்த ஆலயத்தை அலங்கரிக்கின்ற பணிகள் காலை 9 மணிக்கு ஆரம்பமாகும். ஆகவே அங்கு தந்தைக்கும் மனையாசிரியர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் உதவிக்கரம் கொடுக்க விரும்புகின்ற அனைவரும் இந்த சோதனையிலே பங்கு பெற உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்னும் கடன் திருநாட்கள் பற்றிய ஒரு நினைவூட்டலை உங்களுக்கு நான் குறிக்கோள் விரும்புகின்றேன். இலங்கையிலே கடன் திருநாட்கள் அனைத்து ஞாயிற்றுக்கிழமை வருடத்திலே வருகின்ற அனைத்து ஞாயிறும் கடன் திருநாள் என்பதை உங்களுக்கு நான் முதலிலே நினைவூட்டிக் கொள்கின்றேன். அதன் பின்பு ஒரு வருடத்திலே ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாவது வருகின்ற கடன் திருநாள் ஜனவரி 1ஆம் தேதி. இந்த ஜனவரி 1ஆம் தேதி மரியா இறைவனுடைய தாய் என்ற அந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆகவே அது எந்த நாளிலே வந்தாலும் அது கடன் திருநாள் என்பதை உங்களுக்கு இந்த வழியிலே நான் நினைவுறுத்திக் கொள்கின்றேன். அதன் பின்பு ஆவணி 15ஆம் தேதி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள். அன்றைய நாள் அது ஒரு கடன் திருநாளாக இருக்கின்றது. அதன் பின்பு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமலமரி தாய் என்ற இந்த நாளும் கடன் திருநாள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். அதன் பின்பு கிறிஸ்து பிறப்பு விழா, அது எந்த நாளிலே வந்தாலும் அதுவும் கடன் திருநாள் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். சிலருக்கு இதில் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பின்னரல் இருந்திருக்கின்றது நான் உணர்ந்தேன். ஆகவே இயேசுனுடைய பிறப்பு விழா டிசம்பர் 25 எந்த நாளிலே வந்தாலும் அது கடன் திருநாள் என்பதை நான் உங்களுக்கு இந்த வேளையிலே நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு குட்டி நிகழ்வு நடக்கும்.
அதாவது புனித பேதுருவானவர் கல்விக்குழு சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி இப்பொழுது நினைவு சின்னங்களை வழங்குவார்கள். இந்த நினைவு சின்னத்தை வழங்குமாறு அவர் தந்தை பிராங்க் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். புறமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்தோர் அம்பிகை சீலன், கிரிஷிகா. சஞ்சீவன், கிருஷாந்தன். பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெற்ற மாணவி ஜேசுராசன், கிருஷியா 2AB. காப்போதவிய தரத்திற்கு தகுதி பெற்ற மாணவி 2024 ராஜபாஸ்கரன், ராஜேஸ்வரி 2A, 2B, 2C, 2S. க்கு தகுதி பெற்றோர் சூசைதாஸ், கலினி 6A, 3B. Patrick Severas Madhurini 6A, 2B, C. Rodis Fernando da Silva 4A, 3B, 1C, 1S. Kubadarsan Lenusha 4A, 2B, 3C. Andren Raju Devika 1A, 3B, 3C, 2S. Jansen Sujipa 2B, 5C, 2S.
கண்ணீர். நம் கடவுள் மண்ணுலகில் தோன்றினார், மனிதர் நடுவே குடிகொண்டார். ஒருவரும் அமைதியாக ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஒரு ஜூபிலி ஆண்டை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். எல்லோரும் மனதில் நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் கடந்த வருடத்திலே இந்த வருடத்திலே செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய கணவனுக்காக மனைவிக்காக நன்றி சொல்லுவோம். பெற்றோருக்காக பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். பிறர் வழியாக நாம் பெற்றிருக்கக்கூடிய நன்மையான தீமையான அனுபவங்களுக்காக நன்றி கூறுவோம். பிறர் வழியாக நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆண்டவருடைய பராமரிப்புக்காக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக இணைந்திற்காக நன்றி சொல்லுவோம். இவருடைய உடனிருப்புக்காக நன்றி சொல்லுவோம். நாளை பயன்படுத்தி கொண்டு ஒருவர் மற்றவரோட உறவை ஏற்படுத்த, சேர்ந்து உண்ண, சேர்ந்து சபிக்க ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் இரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தர்களும், அதனால் இவர்கள் இவ்வுலகி எங்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தலை வணங்கி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் வல்லமையாகிய இறைவன் உங்களுக்கு தம் மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகள் வழியாக அவனை ஆசை வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்கள் வாழ்விலும் தாழ்விலும் இரக்கமுடன் துணை நிற்பாராக. இறைவனின் தூய ஆவியார் உங்கள் குடும்பங்களை தம் அன்பை பொழிந்து உங்கள் இதயங்களில் அவரை என்றும் ஆட்சி செய்ய அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. திருக்குடும்பத்தை போன்று இயேசுவுக்காக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இந்த நாள் இனிய நாளாக அமைவதாக, இந்த வாரம் இனிய வாரமாக அமைவதாக உங்களுக்காக செபிக்கிறேன். எனக்காகவும் உங்களுடைய பங்கு தந்தை சர்வசமத்திற்காகவும் செபியுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய திருக்குடும்ப திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். God bless you.